ட்ரம்ப் இந்தியா மேல 26% டாரிஃப் போட்டிருக்காரு. ஆட்டோ, ஃபார்மா, ஐடி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றது? மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி இருக்கும், பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். இந்தியா இப்போ ட்ரேட் டீல் நெகோஷியேட் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இதனால நம்ம போர்ட்ஃபோலியோல என்ன ஆகும்? நான் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணா எனக்கான ஆன்சர்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது. உங்களுக்கும் மார்க்கெட் பத்தி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டாரிஃப்ஸ் ஒரு நிதானமான பார்வை. முதல் நாள் டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அன்னைக்கு எல்லா ஐடி ஸ்டாக்கும் விழுந்தது. யூஎஸ் மார்க்கெட்லயும் ஐடி ஸ்டாக்கு பலமான அடி, இந்தியன் ஏடிஆர்ஸ் எல்லாம் விழுந்தது. ஆனா இந்த டாரிஃப் நியூஸ் வந்த உடனே நம்மளுடைய இயல்பான குணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு தேடுவோம். இன்றைய சூழ்நிலையில இன்னும் நமக்கு யாருக்கு பெனிஃபிட்ங்கிறது தெளிவா தெரியல. இன்ஃபேக்ட் இவ்வளவு சீக்கிரம் தெரியாது. சரி, பெனிஃபிட் யாருக்குன்றது தெளிவா தெரியாத போது அடுத்தது என்ன செய்யறோம்னா யாருக்கு டேமேஜ் கம்மி அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி தோணும். இந்த டேமேஜ் யாரை விட கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு யார்கிட்ட தோத்துக்கிட்டு இருக்காங்களோ, எந்த நாடுகள்கிட்ட இவங்களால போட்டி போட முடியலையோ அந்த நாடுகளுக்கு பாதிப்பு அதிகமா இருந்தா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாதிப்பு கம்மி அப்படின்ற ஒரு உடனடி, கிட்டத்தட்ட ஒரு பேல்பூரி, மேகி 2 மினிட் 3 மினிட் அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். இதெல்லாம் ஒரு குவிக் ஃபிக்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில தான் இன்னைக்கு டெக்ஸ்டைலை பத்தி நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கிற அந்த ரியாக்ஷன். பேசிக்கா ஒரு விஷயங்க, இந்த டாரிஃப் எதற்காக வருகிறது அப்படின்ற கேள்வி. இந்த டாரிஃப் அமெரிக்கன் எக்கானமியை உயர்த்துவதற்காக வருகிறது. அமெரிக்கன் எக்கானமி உயர்வது அவ்வளவு எளிதா? அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனரி சிச்சுவேஷன்ல அமெரிக்கன் எக்கானமி எளிதில் உயர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவ்வளவு எளிதல்ல. அது அவங்களுக்கும் தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னால வேகமா ஓட முடியாதுன்னா வேகமா ஓடுறவனை ஸ்லோ பண்ணணும். இதுதான் ரேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க யாரெல்லாம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானோ அவனை எல்லாம் ஸ்லோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்காவுடைய சீனா ஸ்ட்ராட்டஜியுடைய கோரே என்ன தெரியுமா? ட்ரை டு ஸ்லோ தம் டவுன். இப்ப அவனுக்கு டெக்னாலஜி கிடைக்காம பண்றது அது ஒண்ணு, அவனுக்கு மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்காம பண்றது அது 2, அவனுக்கு எங்கெல்லாம் ரிசோர்ஸஸ அவன் போய் பிடிக்க ட்ரை பண்றானோ அந்த இடத்துல ரிசோர்ஸை பிளாக் பண்றது இது 3. இது எல்லாமே அமெரிக்கா லேட்டா முழிச்சுக்கிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள். 2001 சைனா WTOக்குள்ள வந்தாங்க. அப்பவே இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கணும். 24 வருஷம் கழிச்சு இப்ப முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ் இட் டூ லேட்? இந்த கேள்வி நம்ம மைண்ட்ல வரதான் செய்யும். இட் இஸ் நெவர் லேட். ஏன்னா இப்பவும் பண்ணலன்னா இட் வில் பி த பிகினிங் ஆஃப் த பர்மனன்ட் டிக்ளைன் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா விட மாட்டாங்க, நிச்சயமா விட மாட்டாங்க, எந்த நாடும் விடாது. சோ அந்த வகையில அவங்க இன்னைக்கும் எதை செய்தால் அவங்களுடைய டைரக்ஷன் டர்ன் ஆகுமோ அதை செய்வாங்க. அப்போ மற்ற நாடுகளை ஸ்லோ டவுன் பண்றது டாரிஃபினுடைய முக்கியமான நோக்கம். நம்ம இந்த டாரிஃப்னால ஸ்லோ டவுன் ஆயிடுவோன்றது மற்ற நாடுகளுக்கு தெளிவா தெரிஞ்ச உடனே அந்த நாடுகள் என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் இதை எப்படி சரி கட்டுவது? ஏன்னா திடீர்னு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சு போச்சுன்னா ஒரு நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள்? எவ்வளவு கேபிட்டல் ரிஸ்க்கு போயிடும்? வங்கிகளுக்கு என்ன ஆகும்? இந்த தொழில்களில் எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஆகும்? கடன் கொடுத்த பேங்க்ஸுக்கு என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு என்ன ஆகும்? அந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணக்கூடிய வெண்டார்ஸ்க்கு என்ன ஆகும்? இதெல்லாம் உடனே யோசிக்கப்படும். நமக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. நம்ம நோக்கியா, சாம்சங்கை மூடிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். பட் நாடுகள் அப்படி இயங்காது. ஒரு நாட்டுக்கான மனநிலை வேற. ஒரு பிராந்தியத்துக்கான மனநிலைக்கும் நாட்டுக்கான மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நாடுகள் இன்னைக்கு பதட்டத்துல இருப்பாங்க. இப்ப சீனாக்குள்ளே எடுத்துங்க, சில பிராந்தியங்கள் சில பொருட்களை மட்டுமே தயார் செய்கின்றன. இப்ப அந்த பொருளை உற்பத்தி செய்ய முடியாது, அதற்கான சந்தை மூடப்பட்டதுனாக்கா, அல்லது அதை உற்பத்தி செய்யக்கூடிய
அந்த ஆக்டிவிட்டியில வரக்கூடிய மொத்த லாபத்தையும் அந்த சந்தை இருக்கக்கூடிய நாட்டு அரசுக்கு கொடுக்கணும்னாக்கா அப்ப இங்க லாபமே இருக்காது, நஷ்டத்துக்கு போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? சம்பளத்தை குறைப்பாங்க, ஆட்களை குறைப்பாங்க, ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கக்கூடிய விலையை குறைப்பாங்க. ஸோ எல்லா பக்கமும் எக்கனாமிக் ஸ்குவீஸ் ஒன்று வந்துடும். இந்த ஸ்குவீஸை உருவாக்குவது தான் டாரிஃபினுடைய நோக்கம். அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அந்த ஸ்குவீஸை உருவாக்கும் போது இந்த சந்தை நமக்கு வேணாம்ப்பா, நம்ம உள்நாட்டு சந்தையிலேயே விற்கிறத வித்துட்டு பாதி பிசினஸ் பண்ணிட்டு நிம்மதியா இருப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நிறைய உற்பத்தியாளர்கள் வந்துருவாங்க. வேற வழி இல்லைல்ல. அப்ப என்ன ஆகும்? இவங்க சந்தைக்குள்ள வரக்கூடிய பொருட்கள் கூட குறையும். அப்ப இவங்க சந்தையில கொஞ்சம் விலையும் கூடும், டிமாண்ட் இம்ப்ரூவ் ஆகும் இவங்க சந்தையில. ஸோ இப்ப இன்னைக்கு இவங்க சந்தையில எங்கெல்லாம் பொருட்கள் ரொம்ப எக்ஸஸா கலெக்ட் ஆயிருக்கும், எங்கெல்லாம் இன்வென்ட்ரி பில்டப் ஆயிருக்கும், அந்த இன்வென்ட்ரி எல்லாம் கொஞ்சம் கீழே வரும். ஸோ இந்த எக்கானமியும் கிளீன் அப் ஆகும். எது? நுகர்வுக்கான சந்தையான அமெரிக்காவும் ஓரளவுக்கு கிளீன் அப் ஆகும். ஆனால் இந்த கிளீன் அப் ஆகும்போது முதல்ல அங்க ஷார்டேஜஸ் வரும். இன்னைக்கே பாக்குறீங்க, எனக்கு ஒரு தகவல் வந்தது, இன்னைக்கே கேசோலின் பிரைஸ் பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏறிடுச்சுடா இது அனௌன்ஸ் ஆன உடனே அப்படின்னு ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர் ஒரு மெசேஜ் போடுறாரு. மேபி அவர் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல நடந்திருக்கலாம், அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் மக்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல தான் பெட்ரோல் பிரைஸ் ஏறினா என்ன பண்ணுவாங்க? உடனே பிரேக்கிங் நியூஸ்னு அத்தனை சேனலும் போடுவாங்க, ஏதோ உலகமே இடிஞ்சு போயிட்ட மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு அமெரிக்காலையும் கொஞ்சம் நம்மள மாதிரி பிஹேவ் பண்றாங்க, கொஞ்சம் நாளைக்கு பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு டெய்லி மாற்றங்கள் இயல்பானது, அடுத்த நாள் சரியா போயிடும், கவலைப்பட மாட்டாங்க, விலையும் இறங்கிடும். அதுதான் பியூட்டி. ஏன்னா அங்க டிமாண்ட் சப்ளை பேஸ்ட் பிரைசிங். கவர்மெண்ட் இன்னும் அதிக ஆயில உள்நாட்டில் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட ஆயில் இருக்கு, நம்ம கிட்ட அது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு வைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டாங்களோ அந்த நாடுகள் இன்னைக்கு பெரும் அழுத்தத்திற்கு தள்ளப்படுவார்கள். பொருளாதார அழுத்தம் நிச்சயமா அந்த நாடுகள் மீது இருக்கும். ஒன்னும் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த வகையில ஏசியால இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இந்த டாரிஃப் நிச்சயமா ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க போய் திரும்ப நெகோசியேட் பண்ண அமெரிக்காவோட, அமெரிக்கா will be a very tough negotiator. இப்போ 5 பேர் நம்மோட நெகோசியேட் பண்றோம் அப்படின்னா அவங்கள ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அகைன்ஸ்டா பிளே பண்றதுதானே ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன். இந்த டாரிஃப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகத்தையே அவங்க முன்னாடி நெகோசியேட் பண்ண வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 5 பேரை நெகோசியேட் பண்றதுல கிடைக்கிற பவரை விட அத்தனை பேரையும் நெகோசியேட் பண்ண வைக்கும் போது கிடைக்கக்கூடிய பவர் எவ்வளவு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், எப்போ ஒருத்தனோட நெகோசியேட் பண்றதுன்னு தீர்மானிக்கிறதுலயே அந்த பவரை காமிச்சிட முடியும். நீ வெயிட் பண்ண ராஜா, உங்ககிட்ட அப்புறம் வரனாக்கா அந்த நாடு அவுட்டு. சோ இங்கதான் இந்தியா பல மாதங்களாக அமெரிக்காவோடு பைலாட்ரல் டாக்ஸ்ல இருக்கும். இன்ஃபேக்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறான்ற அனௌன்ஸ்மெண்ட் தீபாவளி முடிஞ்சு சில நாட்கள்ல அதிலிருந்தே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுடைய நெகோசியேஷன்ஸ். ஏன் நமக்கு புரிஞ்சு போச்சு எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு. மற்ற நாடுகள் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத பாருங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்காவோடு அட்ஜசண்டா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ரொம்பவே மசில்ஸை ஃபிளெக்ஸ் பண்றாங்கன்றதா என்னுடைய கருத்து. அந்த அளவு மசிலை ஃபிளெக்ஸ் பண்றதுக்கு உனக்கு ஒண்ணு இல்ல ராஜா அப்படின்னு தான் ட்ரம்ப் ஓப்பனா அடிக்கிறாரு. அவர் கனடாவை நடத்தக்கூடிய விதம் அதைத்தான் வெளிக்காட்டுது. ஒரு பக்கம் கனடாவை அடின்னு அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் டாரிஃப்ல மெக்சிகோவை அவுட் ஆஃப் சிலபஸ் விட்டுட்டாரு, அப்படியே சைட்ல ஒண்ணுமே பண்ணல. இப்போ ஒரு நாடை நீங்க அடிச்சுட்டு இன்னொரு நாடை ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன நடக்கும்? இப்போதைக்கு அந்த ஒண்ணுமே பண்ணாத நாட்டுல இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க எடுத்துக்குவீங்க. இத்தனைக்கும் சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பல விஷயங்கள் போவதற்கு எப்படி வியட்நாம் ஒரு கான்ட்வீட் என்று அமெரிக்கா நம்புகிறதோ மெக்சிகோவும் அதை விட பெரிய கான்ட்வீட்டுங்கிறது தான் உண்மை. ஆனாலும் இப்போதைக்கு ஒண்ணு விட்டு வைக்கிறேன். இதுதான் இந்த நெகோசியேஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான யுக்திகள். இப்போ உலகமே அவங்களோட நெகோசியேட் பண்ண காத்திருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி செலக்டிவ் விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செலக்டிவ் விஷயங்கள்ல இந்தியா என்ன பண்ண போகிறதுங்கிறதா முக்கியம். நம்மள முதல்ல பேச்சு கூப்பிடுறாங்களா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டீலை முடிக்கிறாங்களா, இதுதான் விஷயம். யார் முதல்ல அமெரிக்காவோட டீல் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெட்டர் டீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் போறவங்களுக்கு பெட்டர் டீல் கிடைக்காது. இதுதான் என்னுடைய கணிப்பு.
ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பயங்கர பிக் சப்ஜெக்ட், வாஸ்ட் சப்ஜெக்ட். இப்ப நான் ஏதோ சில விஷயங்கள் சொல்லணும், அது இன்றைய என்னுடைய ஆரம்ப கட்ட புரிதல்னு நான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் என் புரிதலை வளர்த்துக்கணும், அதுக்கு நிறைய விஷயங்களை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், க்ளோஸா கீனா அப்சர்வ் பண்ணணும், நிறைய பேர் சொல்றதை கேட்கணும். இது எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு எது சரி எது தவறுங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். இப்ப எது சரி எது தவறு நிறைய ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அசஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய அசஸ்மெண்டோட கம்பேர் பண்ணணும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல எது சரி எது தவறுங்கிற ஒரு ரீசனபிள் அசஸ்மெண்ட்டுக்கு வர முடியும். ஸோ ஒரே நாள்ல போய் ஜம்ப் பண்ணி ஐடி அடிச்சு இறக்குறதும் டெக்ஸ்டைல தூக்கி வச்சு வேடிக்கை பார்க்கறது என்ன பொறுத்தவரைக்கும் ரியாக்ஷனரி. ஒருத்தர் நம்மள அறை வந்தா நம்ம கை போய் அவன் கையை பிடிக்கல, அந்த மாதிரியான ஒரு கெஸ்டர் தான் அது. இதுல பெரிய அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்காங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பெல்ட் டைட்னிங் பண்ணுவாங்க, காஸ்ட்டை குறைப்பாங்க, அதுக்கு என்னெல்லாம் செய்வாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதை செய்யும் போது அது சமுதாயத்தில் நிச்சயமா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் நுகர்வில் வந்து பிரதிபலிக்கும். இதையெல்லாம் நம்ம டைஜஸ்ட் பண்ணி வர்றதுக்கு டைம் ஆகும். இப்போ ஒரு துறையில இருக்கக்கூடிய வேலைகள் குறைந்தால் அந்த துறையில் இருந்து வெளியேறுபவர்கள் இன்னொரு துறையில வேலையை தேடணும், அல்லது ஒரு நிறுவனத்துல இன்னொரு நிறுவனத்துக்கு போகணும். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல நுகர்வு குறையும். அப்ப நுகர்வு சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த நுகர்வு வேற இடத்துல இருந்து திரும்பி அவங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஐடி இண்டஸ்ட்ரி ஜாப் லாஸ்னால கார் சேல்ஸ் கீழே போச்சுன்னா ரூரல்ல இருந்து கார் சேல் வரும். இதுக்கு ஒரு லேக் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நடக்கும். சில துறைகள் ரொம்ப நாளைக்கு ஒரு லாங் பேர் மார்க்கெட் கரெக்ஷன் அனுபவிக்கும். ரியல் எஸ்டேட் நிச்சயமா அதுல இருக்கும்னு நான் நம்புறேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே கீழே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போனோமே தவிர உடனே ஜம்ப் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. இன்ஃபேக்ட் ஜம்ப் பண்ணா சில நேரத்தில் தப்பா லேண்ட் ஆகும், ஆங்கிள் போயிடும். ஸோ இதையெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். டாரிஃப்ல இருக்கக்கூடிய டிராமாவினுடைய ஃபர்ஸ்ட் சீன் தான் இப்போ நடந்திருக்கு. இன்னும் நிறைய சீன்ஸ் எல்லாம் நடந்து இன்டர்வல் பிளாக் வந்து எல்லாரும் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பி வந்து உட்காந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபை பார்க்கணும். இது ஒரு லாங் பிக்சர். இந்த லாங் பிக்சரை தொடர்ந்து கீனா வாட்ச் பண்ணுவோம். ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும் இன்டர்பிரேட் பண்ணுவோம். நம்முடைய புரிதலை வளர்த்து கொண்டு எப்போ நமக்கு தெளிவா ஓகே இந்த இண்டஸ்ட்ரி லாங் டேர்ம் நல்லா பண்ணணும்னு தோணுதோ அப்போ போய் இண்டஸ்ட்ரி லெவலில் இன்வெஸ்ட் பண்றது தான் கரெக்ட். இன்னைக்கு அவசரப்படுறது கரெக்ட் இல்லை. அது வரைக்கும் எங்க சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? டெஃபினட்டா இந்தியன் எக்கானமியே நம்பி இருக்கக்கூடிய பல துறைகள் இருக்கின்றன, பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இவர்களுடைய வியாபாரம் டாரிஃப்னால அதிகம் பாதிக்கப்படாமலும் இருக்கலாம். அப்படி இன்சுலேட்டட் பிசினஸஸ் இருந்தாக்கா அந்த பிசினஸ்ல நிச்சயம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது குறைவான அளவு நிறுவனங்களாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த குறைவான அளவு நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் வந்து இந்த காலகட்டத்தை ஓட்டலாம். பட் அப்படி பண்ணலனாலும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த டாரிஃப்னால பாதிக்கப்பட்ட பல நிறுவனங்கள் மீண்டு வரும். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவற்றை நமக்கு சாதகமான மதிப்பீடு வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளுக்காக காத்திருந்து அதை கரெக்டா செய்யறதும் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான வழிமுறை. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க பணத்தை ஸ்டெடியா கன்சிஸ்டன்டா வாரம் போட்டுக்கிட்டு இருந்தா கூட அவங்களுடைய முதலீட்டு தேவைகள் நிறைவேறும் என்று நம்புகிறேன். ஸோ திங்க் ஆஃப் ஹவு யூ கேன் பிளே திஸ். அவசரமான எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொள்வதுதான் இன்னைக்கு நம்முடைய முதல் கடமை. அந்த புரிதல் நம்மளை முதலீட்டு முடிவுகளை நோக்கி நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த பாதையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.